ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பிகினர் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரும்போது ஆப்ஷன் அண்ட் ஃப்யூச்சர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுலேயே அவங்களுக்கு பெரிய கன்ஃபியூஷன் இருக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கில் எப்படி ஆப்ஷன் பண்ணணும் இப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்கும். அதை எப்படி தேர்வு செய்வது, அதில் எப்படி ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறாங்களோ மோஸ்ட்லி அவங்க பிகினராக தான் இருப்பாங்க. சரிங்களா? நீங்கள் சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுடைய தேவை என்னவாக இருக்கும் அப்படின்னா, எனக்கு பேசிக்ஸே தெரியலை அப்படிங்கிறது தான் நீங்கள் இதை பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் ஒன்றே ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்த உடனே ட்ரேடு எடுக்கணும் அப்படிங்கிற ஆசை மட்டும் படவே படாதீங்க. சரிங்களா? நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போதுமே நீங்கள் கார் ஓட்டும்போது, புதுசாக நீங்கள் கார் வாங்கினீங்க அப்படின்னா ட்ரைவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பைக் ரொம்ப ஈஸி. காரை கொஞ்சம் ட்ரைவ் பண்ணுறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய மிரர்லாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் நீங்கள் வாங்கி கார் புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு மாதத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அந்த காரில் வந்து சில கிராச்சஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் எங்கேயா போய் இடிப்பீங்க, கண்டிப்பாக ஸ்க்ராச்சஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அது தொடர்ந்து நீங்கள் பிகினராக இருக்கும்போது நிறைய அடி வாங்கும். அதே மாதிரி தான் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வாரீங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ். பிகினராக இருக்கிறீங்கன்னா கட்டாயமாக லாஸ் இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா லாஸ் பண்ணாதான் இது எப்படிங்கிறதே ஒரு புரிதலை கொண்டு வரும். நமக்கு நைட்டு தூக்கம் வராது, நிறையா யோசிப்போம், நிறையா சிந்திப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம 1 by 1 கற்றுப்போம். சரிங்களா? இது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜில். அது ஒரு 3 months என்ன அப்படின்னா நிறையா லேர்னிங் ப்ராசஸ் தான் இருக்கும். நீங்கள் நிறையா படிக்க வேண்டியிருக்கும். லிக்விடிட்டினா என்ன, அதுனா என்ன, இதுனா என்ன, நிறைய விஷயங்கள் நீங்கள் படிச்சுட்டே இருப்பீங்க தொடர்ந்து. ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து கடல் மாதிரி. இதில் F&O நீங்கள் பண்ணணும் ஆசைப்படுறீங்க அப்படின்னா இதில் செலக்ட் பண்ணுறதே சிலவங்களுக்கு ரொம்ப கடினமாக இருக்கும். இப்போ நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, நீங்கள் பொதுவாக கேட்குறது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நெஃப்டி பேங்க்கில் வந்து நிறைய பேர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஆப்ஷன் நீங்கள் எதில் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், சார் நான் வந்து பேங்க் நெஃப்டியில் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பேங்க் நெஃப்டியை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒன்று தான் அதனுடைய கரண்டாக போயிட்டுருக்கு, அது எதில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? வேல்யூஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இங்கே 39,361.95 கொடுத்துருக்கா. ஸோ நீங்கள் இதில் வந்துட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன் செயின் சார்ட் இருக்குது. அது NSE வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணுறது. பட் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு நீங்கள் டைரெக்டாக இங்கே வந்து என்ன பண்ணுங்கள், 39,300 இப்படி ரவுண்டு ஃபிகராக டைப் பண்ணுங்கள். இதுலேயே உங்களுக்கு கான்ட்ராக்ட் வரும். இப்போது இதில் நீங்கள் ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒவ்வொரு டேட் கொடுத்துருப்பாங்களா, கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அந்த டேட்டெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க கேள்வி வந்து நிறையா வரும். இப்போது 3 மாதத்துக்குள்ளே கான்ட்ராக்ட் கண்டிப்பாக இதில் இருக்கும். இதில் இந்த டேட்டே போடாமல் இருக்குது, இந்த மார்ச் மாதம் டேட்டே போடலை அப்படின்னா இந்த கான்ட்ராக்ட் இந்த மந்தோட எண்டில் க்ளோஸ் ஆயிரும். சரிங்களா? மார்ச் மாதம் கடைசி என்ன வேலைக்கிழமை க்ளோஸ் ஆயிரும். அதே மாதிரி இதில் டேட்டு போட்டுருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி டேட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 20. சரிங்களா? இது 23ஆவது தேதி வரைக்கும் இதில் போயிட்டு பை அப்படின்னு கொடுத்து நீங்கள் ஒரு பை எடுக்கிறீங்க அப்படின்னா, ஆட் பண்ணிவிட்டு ஸோ பை அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்ட்ராடே, ஓவர் நைட் நான் ஹோல்டு பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். இன்ட்ராடேனா அன்றைக்கே வாங்கி அன்றைக்கே க்ளோஸ் பண்ணுறது. பட் இன்ட்ராடே ஆப்ஷனில் பண்ணாதீங்க. ஏன்னா ரெண்டுக்குமே சேமான அமௌண்ட் தான் தேவைப்படும். ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணி இங்கே வந்து நீங்கள் பையின்னு கொடுத்துட்டு என்ன ப்ரைஸில் வாங்கணும் விருப்பப்படுறீங்களோ அந்த ப்ரைஸை நீங்கள் கொடுத்துடலாம். அப்புறம் இதில் மட்டும்தான், அதாவது ஆப்ஷனில் மட்டும்தான் உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இண்டெக்ஸில் பண்ணும்போது வீக்லி கான்ட்ராக்ட் இருக்கும். நீங்கள் பர்டிகுலராக இப்போ ஒரு டாடா ஸ்டீலில் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இப்போ டாடா ஸ்டீல் எவ்வளோ ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 104 ரூபாவில் ட்ராவல் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? நீங்கள் வாங்கணும் ஆசைப்படும்போது ரவுண்டு ஃபிகராக டைப் பண்ணுங்கள். இப்போ புரியுறதுக்காக டாடா ஸ்டீல் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அதனுடைய அந்த வேல்யூவையும் சேர்த்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே கான்ட்ராக்ட் வரும். இதில் ஏன் டேட் கொடுக்கல அப்படிங்கிறது வரும். ஸ்டாக்கில் நீங்கள் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா மந்த்லி கான்ட்ராக்ட் தான் இருக்கும். சரிங்களா? அதனால் மார்ச், ஏப்ரல், மே. இப்போது இதுலேயும் நிறையா பேருக்கு என்ன வரும், கன்ஃபியூஷன் வரும். நான் எந்த விதமான கான்ட்ராக்டை எடுக்கணும் அப்படிங்கிற குழப்பம் நிறையா பேருக்கு வரும். ஒன்றுமே இல்லை, இது ஒரு சின்ன ஸ்டோரி தான். இப்போது பெங்களூரில் தக்காளி வந்து உங்களுக்கு தெரியும், பெங்களூர் தக்காளி இப்போ நிறையா ஃபேமஸ். சரிங்களா? தமிழ்நாட்டில் நமக்கு வந்து ஒரு பீக்கில் இருக்குது, 100 ரூபாயில் இருக்குது. இது என் கிளாஸ் நடத்தும் போதுமே நிறையா ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லக்கூடிய கதையே இது தான். ஸோ கொஞ்சம் கவனமாக கவனிங்க, இந்த புரிதல் வந்துடும்.
இப்போது 100 ரூபா இருக்குது சரிங்களா, எங்கே சென்னையில். பெங்களூரில் நான் இதனுடைய ரேட்டு கேட்குறேன் சரிங்களா. இதனுடைய ரேட் வந்து பெங்களூரில் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு சரிங்களா. இப்போது இதை நான் சென்னைக்கு கொண்டு வந்து நான் என்ன பண்ணணும், விற்கணும். பண்ணேன் அப்படின்னா எனக்கு 50-50 லாபம் இருக்குது. இப்போது நான் இங்கேருந்து இங்கே கொண்டு வரதில் நிறைய டிரான்ஸ்போர்ட் இருக்குது. நான் ட்ரெயின் வழியாக கொண்டு வரலாம் சரிங்களா, பெரிய ட்ராலி அது மூலமாக எடுத்துகிட்டு வரலாம். இன்னொன்று நார்மல் ஒரு சைக்கிள்னு வச்சுப்போமே, இதுலேயும் எடுத்துகிட்டு வரலாம். இதுக்கான டியூரேஷன், இதுக்கான கால்குலேஷன், நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு ஒரு ப்ரீமியம் வேல்யூ இருக்கும் சரிங்களா. இப்போது இதை நீங்கள் சைக்கிளை எடுத்துகிட்டு வரீங்க, உங்களுக்கு ஒரு 10 நாள் ஆகும் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குன்னா, நீங்கள் கொண்டு வரும்போது சென்னையில் விலை சரிஞ்சிருச்சு, இங்கேயே 50 ரூபாய்க்கு வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பெரிய நஷ்டம். இந்த டேட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணணும். இந்த 100 நான் 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், 100 ரூபாய்க்கு விற்கணும் ஆசைப்பட்றேன், இங்கே இறங்கிருச்சு, அந்த டேட்டு வர்றதுக்குள்ளே 90 ரூபா வந்துருச்சு, 80 ரூபா வந்துருச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கானது. இப்போ நீங்கள் ஒரு கான்ட்ராக்டை செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ டாடா ஸ்டீல் இருக்குதுன்னு வைங்களேன். இந்த டாடா ஸ்டீலு உங்களுக்கு இன்னும் ஒரு 10 நாளில் 104 இருக்குது, 110 போயிடும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கான்ட்ராக்டை வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கி கம்மியான ரேட்டில் இருக்குது, 104 ரூபாய்க்கு இருக்குல்ல, இது அந்த டேட் வரும்போது இது நல்லா ஏறிடும் இந்த ப்ரைஸ் வரும்போது. அதனால் கான்ட்ராக்டை சரியாக செலக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு பிகினர் புரிஞ்சுக்கணும். ஸோ இண்டெக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, ஃபின் நெஃப்டி, பேங்க் நெஃப்டி, அப்புறம் நெஃப்டி 50 இதில் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னா வீக்லி கான்ட்ராக்ட் எல்லாம் இருக்கும். ஸ்டாக்கில் பண்ணுறீங்க அப்படின்னா இருக்காது. அப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ஃபியூச்சர்ஸ். இந்த வேல்யூ ஏறும் அப்படின்னு தெரிஞ்சுன்னா டேரெக்டாக டாடா ஸ்டீல் எந்த வேல்யூவும் டைப் பண்ணாமல் நார்மலாக டைப் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு போட்டு வரும். இது எந்த மாதத்தில் ரீச் ஆகும் அப்படின்னு நினச்சி அந்த கான்ட்ராக்டை வாங்கினா போதுமானது சரிங்களா. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குது. பேங்க் நெஃப்டியில் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு 10,000 ரூபாய் இருந்தாலே போதுமானது தான் சரிங்களா ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு. ஆனால் ஃப்யூச்சரில் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக அமௌண்ட் தேவைப்படும், ஸ்டாக்கில் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக அமௌண்ட் தேவைப்படும். அதனால தான் எல்லாருமே பேங்க் நெஃப்டியை செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம் சரிங்களா. குறைவான அமௌண்ட் இருந்தாலும் உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு ட்ரேட் எடுக்க முடியும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான அமௌண்ட் நீங்கள் பார்த்துக்குங்க. குவான்டிட்டி 25, ஒரு வேல்யூ, அதாவது ஒரு பர்டிகுலர் ஷேரோட வேல்யூ சரிங்களா. இங்கே வந்து இங்கே வந்து உங்களுக்கு லாட் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு புரிதலுக்காக சொல்கிறேன், ஒரு ஷேரோட வேல்யூ 289 ரூபா இன்ட்டு 25 போட்டிங்கன்னா இங்கே கால்குலேஷன் வரும். ஸோ அவ்வளோ வேல்யூ இருந்தாலே போதுமானது தான் சரிங்களா. ஸோ 100 ரூபாய்க்கு வாங்கலாம், 50 ரூபாய்க்கு வாங்கலாம், நீங்கள் எடுக்கிற ஸ்ட்ரைக்கை பொறுத்தது சரிங்களா. அதேமாதிரி ப்ரீமியம் வேல்யூவும் நீங்கள் செக் பண்ணலாம். ஆப்ஷன் செயினை பற்றி கொஞ்சம் படிச்சிருந்தால் போதுமானது ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா பபாய், see you.